ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு தமிழ் குக்கீஸ் சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா எப்படி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டாக மாற்றுறது பைத்தான் யூஸ் பண்ணின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்னால் ஒன்றும் இல்லை, ஹியூமன்ஸ்லாம் எழுதுவாங்கல்ல, நோட்டில் எழுதுவாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வந்து வாட் கிட் அப்படின்னு ஒரு லைப்ரரி தேவை. ஸோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ விஷுவல் ஸ்டுடியோக்கு ஓப்பன் பண்ணி நான் ஆல்ரெடி ஹேண்ட் ரிட்டன் பைன்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ டெஸ்க்டாப்பில் தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம இப்போ வந்து நமக்கு இந்த லைப்ரரி தான் தேவை, வாட் கிட். ஸோ இது வந்து டிஃபால்ட் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ நான் இதை இம்போர்ட் பண்ணி பார்க்குறேன் நம்மக்கிட்ட இருக்கான்னு. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ இல்லாதவங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏதாவது எரர் காட்டும் சம்டைம்ஸ். இது வாட் கிட் இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை, டெர்மினலில் வந்து பிப் இன்ஸ்டால் வாட் கிட் இப்படி போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அப்புறம் இம்போர்ட் பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் அது ஒர்க் ஆகும். ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு சும்மா இன்னொரு வாட்டி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைன், ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால இப்படி காட்டுது. ஸோ நீங்கள் புதுசாக பண்ணுறீங்கன்னா இது இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் தென் ஃபஸ்ட்டு இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை கொடுக்கணும் இல்லையா, அது வந்து ஹேண்ட் ரிட்டனாக கன்வெர்ட் பண்ண. ஸோ அதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ வாட் கிட் டாட் டெக்ஸ்ட் டு ஹேண்ட் ரைட்டிங். தென் இதுக்குள்ளே கொடுக்கறதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஸோ டெக்னாலஜிக்கு ஒரு ஆர்டிக்கல் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு எப்படி ஸ்டோர் ஆகும்னா இமேஜாக தான் ஸ்டோர் ஆகும். பிகாஸ் ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டை வந்து இதால் டெர்மினலில் டிஸ்பிளே பண்ண முடியாது. ஸோ அது இமேஜாக தான் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன், ரன் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. முடிஞ்சுச்சு. ஸோ அவ்வளோதான். இப்போது ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அவுட்புட் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வாட் கிட் டாட் பிஎன்ஜின்னு இருக்கா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஸோ இது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் எங்கே அந்த பைத்தான் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அங்கே தான் இமேஜும் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த பைத்தான் ஃபைல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த இடத்துல இமேஜ் கண்டிப்பாக ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்னொன்று ஒரு யூஸ் கேஸ் பார்க்க போகிறோம். வாட் கிட்டோட இன்னொரு யூஸ் கேஸ் என்னன்னா, ஒரு யூடியூப் வீடியோவை நம்ம டெர்மினல்லேருந்தே ப்ளே பண்ணலாம். அதோட நேம்ஸ் இல்லை சம்திங் அதோட டேக்ஸ் எதாவது கொடுத்தாலே நமக்கு அந்த பர்டிகுலர் வீடியோ ரன் ஆகும். ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை நான் அதே இதில் ரன் பண்ணுறேன் பைத்தான். ப்ளே ஆன் யூடியூப். ஸோ இதுதான் அதோட மெத்தடு. ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன வேணால் பாஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பைத்தான் டுட்டோரியல்ஸ் அப்படின்னு பாஸ் பண்ணனா, டுட்டோரியல்னு பாஸ் பண்ணனா நான் ரன் பண்ணுறேன். அப்போ வந்து உங்களுக்கு ப்ரௌசர் அதுவாக ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பைத்தான் டுட்டோரியலுக்கான வீடியோ ப்ளே பண்ணும். ஸோ பைத்தான் டுட்டோரியல். ஸோ இந்த மாதிரி வந்து பைத்தான் டுட்டோரியல் ஓப்பன் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து தமிழில் வேணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்னு போட்டிங்கன்னா, ஸோ பைத்தான் டுட்டோரியலில் தமிழில் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வியூஸ் இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை ஆர்டர் பண்ணி உங்களுக்கு அதிகமாக வியூஸ் இருக்கிறதுக்கான வீடியோவை இதை வந்து டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் ஆகுது. ஓகே, ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழ்லேயே மோஸ்ட்லி அதிகமான வியூஸ் போன ஒரு பைத்தான் வீடியோ தான் இதை டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் வாட் கிட் ஒர்க் ஆகுது. ஸோ இதோட யூஸ் கேஸ் இன்னும் நிறையா இருக்குது. இதை வச்சு நம்ம மெயில் சென்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப் மெசேஜ் சென்ட் பண்ணலாம்.
அண்ட் தென் மெயில்லயே HTML ஃபார்மேட்லயும் சென்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்து டாக்குமென்டேஷன்ல இருக்கு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரீட் பண்ணி பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.